ஆகமங்களின் வழியாக நற்செய்தி பணி சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் அல்லது தமிழில் சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கம் என்கிற இந்த அமைப்பின் வழியாய் இந்த தொலைபேசி அல்லாவிட்டால் அலைபேசியில் வேதத்தின் பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களின் வழியாக கடவுள் அவருடைய திட்டத்தை தம்முடைய ஜனங்களோடு எப்படி நிறைவேற்றினார் என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 4, 5, 6 தொடர்ந்து 10 அதிகாரங்கள் வரைக்கும் தமக்கு சொந்தமான சுதந்திரமான ஜனமாக இஸ்ரவேல் என்கிற இந்த இனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு சிறப்பான சம்பந்தத்தை தருகிறார், உறவை தருகிறார். சிறப்பு உறவு என்று அதை அழைக்கலாம். அப்படி சிறப்பான உறவு நமக்குள்ளாக இருக்கும்போது அவர்களுக்கு கற்றுத்தந்த அந்த மாதிரியை இந்த வசனங்கள் அத்தனை பிரகாசமாக மின் ஒளி போல இன்றைக்கும் நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுளின் இணை சட்டமாய் இதுவரைக்கும் சொல்லி வைத்திருக்கிற ஆண்டவரின் நியமனங்கள், நியதிகள், கற்பனைகள், கட்டளைகளை இப்போது நடைமுறைப்படுத்துவதற்காக அன்பு கொண்டு அவருடைய நெகிழ்ச்சி கொண்டு அவர்களை அவருடைய சம்பந்தத்தில் நெருக்குகிறார். இஸ்ரவேலே கேள். 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் இப்படி துவங்குகிறது. இஸ்ரவேலே கேள். கேள் என்பது ஏதோ காதிலே கேட்பது போல அல்ல. மூலப்பதத்திலே கேள் என்றா நம்முடைய வீடுகளில் சொல்லுமே, சொல்றதை கேட்கிறியா என்று சிறுவர் சிறுமியரை பெற்றோர் அல்லது மூத்தவர்கள் கேட்பார்கள் இல்லையா? அதே போல நம்புறியா, கீழ்ப்படுறியா, கேட்கிறியா, இணங்குவியா என்பது போல அத்தனை ஒரு வலுவான உறவு கொண்டு அந்த உறவின் அடிப்படையில் கட்டளை தந்து கீழ்ப்படிவதற்காக அழைக்கிறார். இஸ்ரவேலே கேள், கவனி, தீர்மானி, இணங்கு, இசைந்து வா என்பதை போன்ற ஒரு பதங்களை பயன்படுத்துகிறார். அதை பயன்படுத்துவதற்கு இந்த பின்னணியில் இந்த அதிகாரங்கள் சொல்வது, உங்களை விட்டா வேறே பெரிய ஜாதி எது? 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் கூறுகிறது, இவ்வளவு சமீபமாய் ஆண்டவரோடு கூட இத்தனை நெருக்கமாக வந்த வேறு இனம் எது? வேறு ஜாதி எது? இத்தனை பெரிய ஜாதியாக ஞானமும் வேகமுள்ள ஜனங்களாக நீங்கள் இருப்பதற்கு அவர் உங்களை தெரிந்து கொண்ட விதம் தானே என்று அவர்களை ஊக்குவிக்கிறார். சொல்லிட்டு இப்போது நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, அவரே அல்லாம வேறொருவரை சேவிப்பதற்கு நீங்கள் தீர்மானிக்கா, வேறொருவரை சேவிக்க மாட்டீர்கள் என்று தீர்மானித்திருந்தா, உயர வானத்தில் தாழ பூமியில கர்த்தரே தேவன் என்பதை உள்ளூர உணர்ந்து அந்த உணர்விலே வாழ்ந்து அந்த மாண்பினை நம்மை சுற்றி வாழுகின்ற மனிதர்களுக்கு சொல்லி அவர்கள் அதை பார்த்து களி கூர்ந்து கொண்டாடி குடும்பமாய், பிள்ளைகளாய், பிள்ளைகளின் பிள்ளைகளாய் வாழ நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறார். 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 3வது வசனத்தில், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியாவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று இந்த வேதவசனம் கூறுகிறது. வேதம் வாழ்வை போதிக்கட்டும். இவைகள் யாவும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு இணக்கமான
ஆண்டவருக்கும் அவருடைய அடியவர்களுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான உறவுக்காக வேதம் என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பதாக இருக்கட்டும் என்பதற்காக போதிக்கிறார். நியமனங்கள், கட்டளைகள், கற்பனைகள் நடைமுறையில் கடைபிடிப்பதற்காக வேதம் வாழ்வை போதிக்கட்டும். அப்படி போதித்தா 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 6:3, நீ நன்றாயிருக்க. இந்த நன்றாயிருப்பது ஆண்டவருடைய அன்பு நம்மை அப்படி ஆக்குகிறது என்று வேதவசனம் கூறுகிறது. விருத்தியாக, மிகவும் விருத்தியாக, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துல நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு, அவைகளுக்கு செவி கொடுப்பதற்கு, அவைகளின்படி செய்ய கவனமாயிருப்பதற்கு நீ செவி கொடு, கீழ்ப்படி, நடைமுறையில் இந்த வேதத்தினை காட்டு. இதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டோட வசனம் அவர்களை சொல்லுகிறது. அடுத்த பகுதியில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், 5வது வசனம், உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர். நேசிக்க ஒரு தெய்வம், அந்த நேசத்தை காண்பிக்க ஒரு இனம். அந்த இனம் ஆண்டவரை நேசிக்கும் போது எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். முழு வீச்சில், முழு பலத்தில், முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழுமையான, ஆங்காங்கு அவ்வப்போது வருகின்ற கவன சிதறல்கள் இல்லாதபடி கூர்மையாக ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவர் இருக்கிற பலத்தோடு, இஸ்ரவேலே நீ உன் ஆண்டவரை செவி, நேசி. நீ நேசிக்கிறாய் என்பதை காண்பிப்பதற்காக செவி, அவரையே அப்பட்டமாக பின்பற்று. அவர் அல்லாம ஒன்றுமில்லை என்று அறிக்கையிடு. உனக்கெல்லாம் சரியாப்போ, நீ நன்றாயிருப்பாய். எப்பெல்லாம் செய்யணுமா? அந்த தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் கூறுகிறது. உட்காரும் போது நீ உனக்கு சொல்லு, உன் குடும்பத்துக்கு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லு. அடுக்கடுக்காக இருக்கிற சமுதாயத்தின் சீரான இந்த எண்ணங்களுக்கு, தம்முடைய சொந்த சந்ததிக்கு, சொந்த ஜனத்திற்கு எப்படி அந்த சம்பந்தத்தை உருவாக்குகிறார் பாருங்க. உட்காரும் போது, நடக்கும்போது, எழுந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது, அவைகளை நீ உன் கையிலே கட்டி, வாயிலே பேசி, கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, வெகு வெகு கூர்மையான தெளிவான விதங்களில் கடவுளை நேசிப்பதற்கு வாழ கற்றுக்கொள். நீ நன்றாயிருக்க வேண்டும் என்றால் நீ நேசிப்பதற்கு ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை முழு வீச்சில், முழு பலத்தில், ஆழமாய் அன்பு கூற, அந்த கட்டளையை இதயம் நிரம்ப அவருடைய அன்பு கொண்டு செவிக்க, நேசிக்க ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம அழைக்கிறார். உண்மைதானே? இன்றைக்கும் இப்படித்தானே நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரை நேசிக்கணும். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்னை நான் கேட்குறேன், அதே கேள்வியை உங்களையும் கேட்குறேன். முழு அளவில் ஆண்டவரை நேசிக்கிறோம்? முழு பலன் கொண்டு ஆண்டவரை நேசிக்கிறோம்? முழு மனதோடு நேசிக்கிறோம்? முழு பலத்தோடு நேசிக்கிறோம்? வெறித்தனமானு சொல்லுவாங்க இல்லையா கிராமிய மொழியில. ஆண்டவர் தான் சதம், அவர் அல்லாம எனக்கு ஒன்றும் இல்லை என்று நேசிப்பதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அப்படித்தான் இஸ்ரவேல் இன்னும் நன்றாயிருப்பதற்காய், ஆசி பெறுவதற்காய், வழிந்தோடும் ஆசியாய், பிறருக்கு ஆசீர்வாதமாயிருப்பதற்காய் கிருபை பெற்றது. அப்படி செஞ்சா 3வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நேசிக்கிற கர்த்தர் அங்கு நமக்காக காத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்தபடியினாலும்
உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி எகிப்தின் அடிமைத்தனத்தில் எத்தனை கொடூரமான கூக்குரல்களில், ஒடுக்குமுறையில், விளிம்பு நிலையில், துரத்தப்பட்ட எல்லைகளில், ஓரங்கட்டப்பட்ட நொறுங்கி போன குற்றுயிராய் கொலை உயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லைகளில் இருந்து அவர்களை அழைத்து அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை மீட்டு இப்போது கர்த்தரே தேவன் என்று நீங்கள் முழுமையாய் அவரை நேசிக்க தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை தயவை காக்கிற உண்மையுள்ள தெய்வம். எத்தனை அழகான ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறார். நான் நேசிக்க ஒரு அழகு தெய்வம், என்னை நேசிக்க, என்னையே தம்முடைய சொந்த சுதந்திரமாக நேசிக்க ஒரு ஜனம், ஒரு தெய்வம். ரெண்டு இணைந்தா வசனம் சொல்லுகிறது, கட்டாத பெரிய பட்டணங்களில் குடியிருப்பீர்கள். இது பாலம் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்காக தரப்பட்ட வாக்கு தத்துவம். ஆனால் அதே வாக்கு தத்துவம் தான் இன்றைக்கு பட்டணத்தின் ஓரத்தில், கிராமத்தில், இந்த தேசத்தில் ஒதுங்குவதற்கு ஒரு இடமில்லாத விசுவாச குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்கு, கட்டாத பெரிய பட்டணத்தை உங்களுக்கு தருகிறேன், நிரம்பிய வஸ்துகள் உள்ள வீடுகளை தருகிறேன், விட்டாத துறவை தருகிறேன், நடாத தோட்டங்களை தருகிறேன், தோப்புக்களை தருகிறேன். நீங்க செய்ய வேண்டியது மட்டும், நான் உங்களை நேசித்தது போல சாட்சியை காக்க, கட்டளையை காக்க, கருத்தாய் கைக்குள்ள, அடிமைத்தனத்து நின்று ஆண்டவர் மீட்டு தந்த கர்த்தரின் மகா பெரிய சேனையாய் நீ, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், இப்போது பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த ஆண்டவரை சேவிப்பதற்காக தீர்மானம் சொன்னா சிறப்பான ஒரு சம்பந்தம் நமக்குள்ளாக உருவாகிறது. நீ என் தெய்வம், நாம் உம்முடைய ஜனம் என்று 2 பேரும் இணைந்து வேதத்தையே வாழ்வாக கொண்டு, வாழ்வை வேதம் போதிக்கும் வண்ணமாய் வாழ்வதற்கு கற்று ஆண்டவர் அழைக்கிற உயரிய ஜாதியாய், இனமாய், வேறே ஜாதியாய், வேறே இனமாய், பிள்ளைகளின் பிள்ளைகளாய் கடவுளின் உன்னதமான திட்டத்தில் இதை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறார். எதற்கு? வசனம் கூறுகிறது 9ஆம் வசனம், அப்போது உலகில் இருக்கிற எல்லா இனங்களும் இவர் கடவுள், இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பலத்த கையினால எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று பிறர் பார்த்து, இவர்களுடைய தெய்வம் இந்த தெய்வம், இவரல்லவோ உலகத்தின் தெய்வம், அந்த தெய்வம் என்னுடைய தெய்வமாக ஏற்க, இணங்க, வாஞ்சிக்க, கவர்ச்சிக்க, ஈர்க்க ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட ஆசை தந்து ஆசீர்வதிக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். இந்த மகத்தான திட்டங்களை ஆண்டவருடைய திருத்திட்டத்தில் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்தங்களாய் பெற்று நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன அழகான ஒரு சம்பந்தம்! தம்முடைய சுதந்திரமான ஜனம், சிறப்பான ஒரு சம்பந்தம். அதன் மையம் வேதம். அந்த வேதம் தான் வாழ்வை போதிக்கிறது. அந்த போதிக்கிற வாழ்வுக்காக நீங்கள் நன்றாயிருக்க, நாம் நேசிக்க ஒரு தெய்வம், நம்மை நேசிக்க அந்த தெய்வம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தெய்வம். தெய்வங்களை இன்றைக்கு இந்த பொழுதுல எத்தனை தேவைகளோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, ஏராளமான ஏக்கங்களோடு, வியாதியோடு, உறவு முறிவுகளோடு கடவுளின் சன்னிதானத்தில் எனக்கு பிரியமான தாயே, தந்தையே, சகோதரனே, சகோதரியே, இளம் சிறுவரே, சிறுமியரே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களை வந்து ஆண்டவர் தொடரும்.
நீங்கள் அவர்களுக்கு சொந்த ஜனமாக வருவதற்கு இணக்கம் சொல்ல உங்களை அழைக்கிறார். அப்படி அவருடைய கொடைக்குள்ளாக வருவதற்கு ஆசை கொண்டு வாழுகின்ற இனங்களுக்கு மாதிரியாக இருப்பதற்காக உங்களை அழைக்கிறார். வாங்க, இணைந்து செய்யலாம். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட இணைந்து கொள்வீங்களா? உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை, கவலைகளை ஒரு நொடி பொழுதில் அவருடைய சன்னிதானத்தில் ஐக்கிட்டு அவருடைய தொடுதல் உங்களை தொடவும், அவருடைய தொடுதல் மூலமாக நீங்கள் பலன் பெறவும், அருள் பெறவும், கிருபை பெறவும், அருள் வாக்கு பெறவும், வாக்குத்தத்தம் பெறவும் நீங்கள் நன்றாயிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வரீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக நன்றி. எங்கள் கண்ணீரை காண்பதற்காக நன்றி. எங்கள் கவலைகளை ஏற்கிறதற்காக நன்றி. வண்ணாந்தரத்தில் கடுமையான விதங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இனத்தை நீர் சொந்த இனமாக தெரிந்து கொண்டீர. எங்களை தெரிந்து கொண்டோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர எல்லையில வாழ்வது போல வாழ்கின்ற எங்களுக்கு அதே கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றாயிருப்பதற்காக வாக்கு செய்யும் அப்பா. பட்டணங்களுக்கு, நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு, நாங்கள் வாழும் எல்லைகளிலே இருக்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நீர் சொல்லி இருக்கிற அத்தனை நன்மைகளை எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று தருவீர. அன்று தந்தது போல இன்றும் எங்களுக்கு தாரும். வேற எந்த இனத்திற்கும் செய்யலை, வேற எந்த ஜாதிக்கும் செய்யலையே. உமக்கு சம்பந்தம் கொண்டதுனால எங்களுக்கு செய்வீர். 1000 தலைமுறைக்கு இறங்குவீர். அந்த இறக்கத்தின் வழியாய் எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், என் தேவைக்கு செய்யும், எங்களை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, la 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 la
கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே காலம் வேகமாய் ஓடுதே கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும் கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும் கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும் கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும் காலம் வேகமாய் ஓடுதே கருத்தில்லாமல் வாழ்கின்றே கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா காலம் வேகமாய் ஓடுதே